டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் இன் ஜாவா. ஸோ ஜாவா ப்ரோக்ராம் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதில் கிளாஸ் இருக்கும். கிளாஸ்க்குள்ளே வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் அது ஃபாலோ பண்ணும். ஸோ அது என்னங்கிறது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹலோ ஸ்பேஸ் ஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதோட எக்ஸ்பிளேஷன் என்னங்கிறது ஒன்றும் இல்லை. system.out.println எல்என்குள்ளே நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அதை அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இவ்வளோதான். இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஏ ப்ரோக்ராம். ஸோ ஜாவா ப்ரோக்ராமில் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. பல ஜாவா ப்ரோக்ராமை வந்து ஜாவா கோடை வந்து ஒரு பேக்கேஜுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் பேக்கேஜோடையும் ஜாவா எழுதலாம், பேக்கேஜ் இல்லாமல் எழுதலாம். ஸோ நம்மளோட ஜாவா கோடை வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே வெறும் அந்த கோடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பேக்கேஜ் நேம் தேவையில்லை. ஆனால் ஒரு ப்ராப்பராக ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒரு பேக்கேஜ்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த பேக்கேஜுக்குள்ளே ஜாவா க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு லைன் வந்து பேக்கேஜ் ஸ்பேஸ் மை பேக்கேஜ், இல்லைன்னா அந்த பேக்கேஜ் நேம் என்னவோ அந்த பேக்கேஜ் நேம் இருக்கணும். அடுத்தது இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்போயாவது வந்து நம்ம வந்து பில்ட்இன் ஜாவா ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம், லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணும்போது அந்த லைப்ரரி நேம் என்னங்கிறத வந்து பேக்கேஜ் நேமோட இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணணும். அப்போ தான் என்னாகும், அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே யூஸ் பண்ணும்போது இது வந்து கம்பைல் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜ் இருக்கணும், அப்புறம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு, இது ரெண்டுமே அவசியப்பட்டால் மட்டும்தான் வரும். அடுத்தது கிளாஸ் இருக்கும். கிளாஸ் இல்லாமல் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதவே முடியாது. ஸோ பப்ளிக் கிளாஸ் மை கிளாஸ். ஸோ இதுதான் கிளாஸ் நேம். ஸோ என்ன கிளாஸ் நேம் எழுதுகிறோமோ அதே நேமில் தான் ஃபைலையும் சேவ் பண்ணணும். ஸோ மை கிளாஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலோடைய நேம் வந்து மை கிளாஸ் டாட் ஜாவான்னு தான் இருக்கும். இப்போ ஒரே ஜாவா ப்ரோக்ராமில் மல்டிபிள் கிளாஸ் இருந்துச்சுன்னா எந்த கிளாஸ் நேம் போடுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எந்த கிளாஸ்க்குள்ளே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ங்கிற மெத்தட் இருக்குதோ, அந்த ஃபங்க்ஷன் இருக்குதோ, அந்த கிளாஸோடைய நேம் தான் ஃபைல் நேமாக இருக்கும். அடுத்தது, ஸோ இப்போ கிளாஸை பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ங்கிறது வந்து நம்ம C++ல மெயின் ஃபங்க்ஷன் மாதிரி தான், இது மெயின் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னே, அதாவது கம்பைல் பண்ணி முடிச்சுட்டு ரன் பண்ணும்போது அந்த கம்பைலர் எந்த இடத்துலேருந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்னா கிளாஸ்க்குள்ளே வந்து இந்த மெயின் மெத்தடில் இருந்து தான் எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னே பேக்கேஜ் எந்த பேக்கேஜ்னு செக் பண்ணிக்கும், ஏதாவது இம்போர்ட் பண்ணோம்னா அதையும் எடுத்துக்கும். கிளாஸு மெயின் ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ளே இருக்க பிரிண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம், ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஜாவா ப்ரோக்ராம். இதை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது பேக்கேஜு, இது இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்படி தான் கிளாஸ் இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி மெயின் மெத்தட் இல்லாமல் கிளாஸ் இருக்கலாம், வேரியபிள்ஸ் இல்லாமல் கிளாஸ் இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் எம்டி கிளாஸாகவும் இருக்கலாம். அப்படி கூட ஒரு கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணலாம். அடுத்தது இது ஹலோ வேர்ல்டு. இப்போ அந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராமை எழுதி முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த கிளாஸ் நேம்லேயே சேவ் பண்ணணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ கிளாஸ் நேம் வந்து ஆட் நம்பர்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் நேம் ஆட் நம்பர்ஸ் டாட் ஜாவான்னு இருக்கும். அடுத்தது இதை ரன் பண்ணணும், கம்பைல் பண்ணி ரன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஜாவா சி அப்படின்னா ஜாவா கம்பைலர்னு இருக்கும். ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா, இது கம்பைல் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஸோ இப்போ ஒரு ஜஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு ஜாவா ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அதை வந்து இப்போ நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காட்ட போகிறேன். அதில் வந்து பைட் கோட் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஒரு ஃபைல் எழுதி அதை சேவ் பண்ண போகிறோம். இங்கே தான் நம்ம வந்து ஃபைல் நேம் இங்கே கரெக்டாக செய்யணும். கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்குமோ அதே நேம் தான் இங்கே கொடுக்கணும். மெயின் ஃபைல் டைப் வந்து ஆல் டைப்ஸ் கொடுத்துட்டு மெயின் டாட் ஜாவா அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சா? நான் வியூ வந்து லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஐக்கன்ஸை கொடுத்துருக்கேன். இது ஜாவா ஃபைல். ஓகே, இப்போ நான் இதை வந்து கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறது கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஃபஸ்ட்டு வந்து இந்த கமாண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் பண்ணி வந்துட்டேன். இப்போ வந்து இதை கம்பைல் பண்ணுறதுக்கான கமாண்ட் ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா மெயின் டாட் ஜாவா. இது எதுக்கு ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்ட ஹை லெவல் கோடில், அதாவது நம்ம எழுதின கோட் இருக்கிற ஜாவா ஃபைல் தான் இருக்குது.
இப்போ இதை கம்பைல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா கிளாஸ் ஃபைல் கிடைக்கும், அதாவது பைட் கோட்னு சொல்லுவாங்க. இதை கம்பைல் பண்ணி வர்ற ஃபைல் பேர் கிளாஸ் ஃபைல். ஸோ அந்த பைட் கோட் ஃபைல் இப்போ ஜென்ரேட் ஆகும் பாருங்கள். ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம என்ன கிளாஸ் நேம் கொடுத்தோமோ அதே கிளாஸ் நேம் டாட் கிளாஸ் ஃபைல், இதுதான் கிளாஸ் ஃபைல். இது ஆக்சுவலாக நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து வேல்யூஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்மளால் ரீட் பண்ண முடியாது. இப்போ இதை கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணணும். இப்போ ரன் பண்ணும்போது ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ண மாட்டோம், ஜாவா ஃபைலை ரன் பண்ண மாட்டோம், கிளாஸ் ஃபைலில் தான் ரன் பண்ணுவோம். ஏன்னா கிளாஸ் ஃபைல் தான் ஜேவிஎம்மில் ரன் ஆகும். அதனால தான் ஜாவா சி கிடையாது, கம்பைல் கிடையாது, ரன் ஜாவா ஸ்பேஸ் மெயின் டாட் கிளாஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா டேரெக்டாக அது கிளாஸ் ஃபைலில் தான் ரன் பண்ணும். நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இது ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தோம் ஆரம்ப டாப்பிக்கில். அப்போ என்ன சொல்லியிருந்தோன்னா பைட் கோடை வந்து எந்த ஒரு தடவை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த பைட் கோடை மட்டும் காப்பி பண்ணி கொண்டு போய் எந்த பிளாட்ஃபார்மில் வச்சு ரன் பண்ணாலும் ரன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நம்ம சி ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஃபைல் டெலிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது ரன் ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல கம்பைல் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபைல் நான் இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன், ரன் ஆகும். ஏன் அப்படின்னா எனக்கு தேவையானது ஃபைனலாக அந்த கிளாஸ் ஃபைல் தான் ஜேவிஎம்மில் ரன் ஆகுமே தவிர அந்த ஜாவா ஃபைல் கிடையாது. ஸோ அதனால தான் இப்போ நான் இந்த கிளாஸ் ஃபைலை மட்டும் கொண்டு போய் வச்சு எந்த பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணாலும் அங்கே ஜேவிஎம் இருந்துச்சுன்னா ரன் ஆகும். அதே மாதிரி ஜாவா கோடில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா மறுபடியும் கம்பைல் பண்ணால் தான் அந்த பைட் கோடில் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ரன் பண்ணும்போது லேட்டஸ்ட் கோடு வரும். ஸோ இதுதான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம், அதோடைய கம்பைலேஷன் அண்ட் ரன்னிங் ப்ராசஸ். ஸோ இப்போ மறுபடியும் ஸ்லைடுக்கு வந்தாச்சு. ஸோ அகெயின் அதான் ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா வந்து கம்பைலேஷனுக்கு, அதுக்கப்புறம் ரன்னுக்கு ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் மட்டும், ஏன்னா அந்த இடத்துல கிளாஸ் ஃபைல் இருக்கும். இதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம். இதில் வந்து ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். எம்ஏஐஎன்னும் கேபிட்டல் எம்ஏஐஎன்னும் ஒன்றும் கிடையாது, ரெண்டு வேறு வேறு வேர்டு அதை பொறுத்த வரைக்கும். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மெத்தட்ஸும் கிளாஸஸ்க்கும் இந்த பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் செமிகோலன் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டோட எண்ட்லேயும் வரும். கமெண்ட்ஸ் சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு டபுள் ஸ்லாஷு, மல்டி லைன் கமெண்ட்ஸ்க்கு ஸ்லாஷ் ஸ்டார், மறுபடியும் க்ளோஸ் பண்ணுற இடத்துல ஸ்டார் ஸ்லாஷ். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் இன் ஜாவா. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.